ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த போதுமான கிளவி பார்த்தீங்கன்னா, ஏன் மல்லி நீ தான் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டல, மரியாதையை வந்து உன் பொட்டி படிக்க கிளப்பிட்டு இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து அதிகாரம் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து, நீ மல்லி எனக்கு தெரியாது, நீ பண்ண விஷயம் வந்து இப்போ எந்த அளவில் வந்து நின்று இருக்குன்னு பார்க்குறியா, சரி பரவாயில்ல விடு, இதுக்கு மேலே வந்து எது இருந்தாலும் என்னை வந்து கேட்டு செய், இந்த பிரச்சனை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆறுதல் சொன்னாலுமே நம்முடைய மல்லிக்கு வந்து அவங்களுடைய மனசு வந்து ஆறுதல் ஆகுறதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் வந்து பிரச்சனையே, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவும் வந்து எடுக்கிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா, யார்கிட்டையும் வந்து சொல்லாத கோயிலுக்கு வந்து போயிட்டு, ஆத்தா உன்னுடைய சன்னிதானத்தில் தான் வந்து என்னுடைய கல்யாணம் வந்து நடந்துச்சு, ஆனால் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, ஆனால் வந்து அவர் வந்து நான் தான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு நினச்சி என்னை வந்து முழுசுக்க வந்து வெறுக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் என் மேலே வந்து இப்போ ஆசைதான் காட்டாத வெறுக்கிறாங்க. அவங்க விஜயோட சொத்து மேலே தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. வெண்பான்ற ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு மேலே வந்து கொஞ்சம் கூட வந்து கருணையாக வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மல்லி வந்து வீட்டை விட்டு வெளியே போன விஷயம் வந்து தெரிஞ்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, எதுக்கு மல்லி வீட்டை விட்டு வெளியே போனான்ற விஷயத்த வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொன்னது பார்த்திங்கன்னா, போதுமன்னு கிளவி இந்த ரஞ்சிதா எல்லாருமே வந்து ஆள் வந்து கூப்பிட்டு வைக்கிறாங்க. நீங்கள் வந்து யாரை கேட்டு வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்புனீங்க, என்ன கேட்டிங்களா, அவள் கழுத்தில் நான் வந்து தாலி கட்டியிருக்கேன், அவளுக்கு எது ஒன்றானாலும் நான் தான் பொறுப்பு, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து முடிவு எடுத்துக்கிட்டு நான் தான் காலையில் இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து வாங்குறாங்க. இனிமேல் வந்து மல்லியோட விஷயத்தில் வந்து யாராவது வந்து தலையிட்டீங்களன்னா உங்களுக்கு வந்து தலையே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிடுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா, கோயில் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறத வந்து அங்கே ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு, நம்முடைய அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து மல்லி இன்னமா கோயில் வந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா, நம்முடைய விஜய்கிட்ட வந்து மாப்பிள்ளை மல்லி வந்து எங்கேயும் போல கோயிலுக்கு தான் வந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா, நான் போயிட்டு மல்லி மட்டும் கோயிலில் மட்டும் இல்லாத இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு போகிறாரு. அதே சமயம் நம்மளுடைய வெண்பா குட்டியும் பார்த்திங்கன்னா, மல்லியம்மா வந்து கோயிலில் இருக்கணும், கடவுளே கோயிலை விட்டு எங்கேயும் வந்து போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க. நம்மளுடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா, மல்லி நீ வெண்பா நீ வந்து எதுக்கு வந்து கவலைப்படாத, உன்னுடைய மல்லியம்மா வந்து மாமா வந்து போய் பார்த்துடலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து போகிறாருங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் போயிட்டு மல்லி உனக்கு நான் பைத்தியம் ஏதாவது வந்து பிடிச்சிருக்கா, நீ எதுக்காக வந்து இந்த வீட்டை விட்டு நீ வந்து யார்கிட்ட வந்து சொல்லாத கோயிலுக்கு வந்திருக்கேன், நான் உன் மேலே வெறுக்கிறவன் உண்மைதான், ஆனால் வந்து என் பொண்ணுக்கு நீ ஒரு தாயாக இருப்புன்னு நான் நினச்சேன், ஆனால் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு நீ வந்து இப்படி வந்து பண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் வந்து அந்த வீட்டிலேருந்து நீ வந்து எங்கே போனாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகணும், வெண்பா இல்லைனா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாருங்க. வரப்போகிற எபிசோட் இது நடக்கும். இந்த வீடியோஸ் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.